தில் பிரசாத் அவர்கள் இங்கே உரை நிகழ்த்துவார்கள். விடியா திமுக அரசின் வீட்டுக்கு அனுப்பும் நோக்கோடு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் சிறப்பு டெல்லி பிரதிநிதி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் STK ஜக்கையன் அவர்களை வருக என்று வரவேற்று, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளையும் வருக என்று வரவேற்று, NDA கூட்டணியில் அமைகின்ற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி மற்றும் எண்ணற்ற இன்னும் வெகு விரைவில் இணையக்கூடிய அனைத்து தோழமை கட்சிகளையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வருக என்று வரவேற்று, இன்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கமானது, இந்த விடியா திமுக அரசானது இந்த தமிழக மக்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இந்த மக்களை பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து கடந்த முறை ஆட்சியில் அமர்ந்து இந்த 4.5 ஆண்டுகளாக சிறு பின்ராப் கூட இந்த மக்களுக்கு எந்த விதத்திலையும் நல்லது செய்யாமல், தற்பொழுது எனது தொலைபேசி எண்ணிற்கு ஒரு மெசேஜ் வந்துள்ளது. 5000 தங்களுடைய மகளிர் உதவித்தொகையாக 5000 வழங்கப்பட்டுள்ளதாக வந்துள்ளது. தேர்தல் நடக்கக்கூடிய இன்னும் ஒரு சில நாட்களில் மக்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு பொதுமக்களுக்கு பணத்தை கொடுத்துவிட்டால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற ஒரு பொய்யான பரப்புரை செய்து வருகிறது. இதற்கு தகுந்த பாடம் இந்த மக்கள் அளிப்பார்கள். திமுக அளிக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் தேர்தல் தேதியில் கண்டிப்பான முறையில் இரட்டை இலை சின்னத்திற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் இடம்பெறக்கூடிய நமது தோழமை கட்சிகளுக்கும் உங்களுடைய ரேகையை அழுத்தி ஓட்டை பதிவு செய்து மீண்டும் தமிழகத்தில் இந்த தோட்ட ஆட்சியை விரட்டி அளிப்பதற்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான் முடியும். மத்தியில் ஆளக்கூடிய ஐயா நரேந்திர மோடிஜி அவர்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்ற நலத்திட்ட உதவிகளை இந்த தமிழக மக்களுக்கும் இந்த தேனி மாவட்ட மக்களுக்கும் வழங்குவார்கள் என்று ஒரு சிறப்பான வரவேற்பு உங்களிடம் அளித்து, இந்த பொதுக்கூட்டத்தில் என்னுடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் PR ராஜா அவர்களே, ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் அவர்களே, மாவட்ட மாநில பொறுப்பாளர் அழகுராணி அவர்களே, மாவட்ட பொருளாளர் ராஜபாண்டி அவர்களையும், மாவட்ட இளைஞரணி தலைவர் கஜேந்திரன் அவர்களையும் மற்றும் பெயர் சொல்ல முடியாமல் மாவட்ட இளைஞரணி தலைவர் MP பாண்டியன் அவர்களையும், மாவட்ட இளைஞரணி பொறுப்பாளர் முனியப்பன் அவர்களையும் மற்றும் எண்ணற்ற நிர்வாகிகள் வருக என்று வரவேற்று, கண்டிப்பான முறையில் இந்த விடியா திமுக அரசு நீங்கள் அனைவரும் சேர்ந்து வீட்டிற்கு அனுப்பியவர்கள். அதுக்கு ஒரே ஒரு சாட்சியாக கூறுகின்றேன். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சின்னமனூர் நகரில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் திமுக காரர்கள் மதுபானத்தை விற்று இந்த அப்பாவி உழைக்கக்கூடிய ஏழை விவசாய மக்களின் வாழ்வாதாரத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் இதுக்கு மேலும் இங்கு இருக்கக்கூடாது. எந்த ட்ரெயினில் திருவாரூரிலிருந்து சென்னை வந்தார்களோ அதே ட்ரெயினில் மீண்டும் எடப்பாடியார் அண்ணன் புரட்சி தமிழர் ஆட்சி அமைந்தவுடன் அவர்கள் மீண்டும் திருவாரூருக்கு அனுப்பப்படுவார்கள். ஐயா மோடி தலைமையிலான மத்திய அரசு அவர்களை அனுப்புவார்கள் என்ற உறுதியை கூறிக்கொண்டு, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரை இருந்துள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தோழமை நிர்வாகிகளையும் வருக என்று வரவேற்று நல்வாய்ப்பு அளித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.